நல்லா தானே போயிட்டுருக்கு. ஏன் அரசியல் இருக்கிற நடிகன்னு சொல்லிப்போ. இப்போ தான் அவங்க ஹீரோ சொன்னார், விட்டா டைரக்டர்கள்லாம் நடிப்பாங்க, ப்ரொடியூசர்கள் நடிப்பாங்க. அவர் ஏற்கனவே டென்ஷன் இருக்கிறார், அடுத்த படம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது. அவர் அவ்வளவு மனசுக்குள்ளே வெதும்பி சொல்லிட்டு போயிருக்காரு. இல்லை, ஒரு பயந்தான் அவனுக்கு. அடுத்த படத்தில் முருகனே நடிச்சிருவாரோ, நம்மளை கூப்பிட மாட்டார். அந்த கவலைப்படாத, நீ நல்லா தான் நடிச்சிருக்க. உங்கள் மற்ற படங்கள் பார்க்கல, ஆனால் இதில் எப்படி அந்த சந்திலையும் அத்தனை முத்தம் கொடுக்க முடியுது உன்னால? இதெல்லாம் விவரமா பண்றீங்கப்பா. நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த காலத்தில். அப்போவே நடிச்சிருக்கணும். நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் நடிங்க நடிங்கன்னு. என் கூட இருந்த அசிஸ்டண்ட்டுக்கு மோசமான பயலுக்கு. சார் வேண்டாம் சார், அவன் வாய்ப்பு போய்விடுறதுக்காக என் வாழ்க்கையே முடிச்சிட்டாரு, என் சந்தோஷத்தையெல்லாம் கெடுத்துட்டாரு. பாரு, இவனு ஒருத்தர் தான். ஏன்னா சிங்கம்புள்ளி கரெக்ட் தானே? அதில் தப்பிச்சு வந்தது பாக்கியராஜ், பார்த்திபன், பாண்டியராஜ். அவங்க இயக்குனராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க, நடிகராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க இல்லையா? நம்ம கூப்பிட்டா இப்போ அப்பா வேஷத்துக்கு கூப்பிடுறாங்க. டேய், நான் இன்னும் கொஞ்சம் யங்குடா. எம்ஜிஆரே 42 வயசில் தான் ஹீரோ ஆனார். பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் என்னை விட வயசானவங்களா இருக்கிறாங்க. என்ன ஏன்டா ஹீரோ ஆக்க மாட்டேன்றீங்கன்னு நேற்று ஒருத்தர் கதை சொல்ல வந்தார். அவன் டென்ஷன் ஆகிட்டான். சார் நீங்கள் நடிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு. இல்லை, எனக்கு இப்போ ஹீரோவாக நடிக்கலான்னு ஒரு ஆசை வந்திருக்கேன். நல்லா ஃபைட் பண்ணுவேன், நல்லா டூயட் பண்ணுவேன். இவர் பண்ணார் அந்த வேலையெல்லாம், எல்லாத்த விட நல்லா பண்ணலாம். வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேங்குது. தயாரிப்பாளரே கொஞ்சம் பார்த்துங்க எங்களையெல்லாம். நானும் பேரரசு வேணா எங்கள் படத்தில் வில்லனை போட்டுக்கலாம். அவன் நீ இருக்கீல்லப்பா, எப்படி புகழ்ந்து எங்கள் படத்தை நீ ப்ரொமோட் பண்ணுவ எங்களுக்கு தெரியாதா? ஆக ஒரு மிகச்சிறந்த ஒரு படம். ரொம்ப நாள் கழித்து ஒரு ப்ளசண்ட்டான 2 சாங்கு 3 சாங்கும் பார்த்தேன். அதில் ஒரு சாங்கு மிரட்டிடுச்சு. முதல் சாங்கே வந்து நம்மளை அப்படியே அப்பா இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் உயிர் இருக்கு, அது இருக்கு அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. அது இதுன்னு பேசினா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில்அப் பண்ணிக்கங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ முருகன் சாதாரணமான ஆள் இல்லை. யார் டைரக்டரு திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து என்னென்ன திங்க் பண்ணிக்கிறான்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி எப்போ சினிமாவில் இப்படி ஒரு வியாதி இருக்குது தெரியுமா? ஒருத்தர் மினிஸ்டராவோ இதாவோ நடித்தா அடுத்தது எம்எல்ஏ, இதே வேலையாக போயிடும் நம்மளுக்கு. ஸோ அதை மாற்றுங்க. நீங்கள் எல்லாம் சொல்லி அடுத்தடுத்து எனக்கு வேறு மாதிரி கேரக்டர்களை வாங்கி கொடுங்க என்னுடைய பத்திரிகை நண்பர்கள். அப்புறம் ஹீரோயினை பார்த்த உடனே உண்மையுமே நல்ல லட்டு மாதிரி, ஒரு லட்டே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்ப்ரெஷன். ராவாலி சாங் வந்த கடைசியில் இப்போ நம்ம அரண்மனையில் ஒரு பாட்டு வந்ததில் அவங்க கொலையா வந்திருக்காவா, இதெல்லாம் வந்த கடைசியில் எல்லாமே அந்த மாதிரி பாட்டு கேட்குறாங்க. நல்ல விஷயம். தமிழ் சமுதாயம் இந்த மாதிரி பாடல்களை கேட்டு உறங்கி கொண்டிருக்கும் இளம் உள்ளங்கள் எல்லாம் நல்ல சந்தோஷமாக குதூகலிக்கும்படியான ஒரு விஷயத்தை இந்த படத்திலையும் செய்திருக்கும் என் அன்பு தம்பி முருகனுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அது தேவை இன்னைக்கு. ஏன்னா முதல்ல அன்பு செலியன் வேறு சத்தம் போட்டு சொல்லிவிட்டார், 400 கோடியிலெல்லாம் படம் எடுக்கு. என்னங்க ஐயா பண்ணுறீங்க அப்படின்னு. அதெல்லாம் 400 கோடிக்கும் படம் எடுக்கலாம், 4 கோடிக்கும் படம் எடுக்கலாம், 40 கோடிக்கும் படம் எடுக்கலாம். வெற்றி பெறுவதற்கு அந்த படத்தில் என்ன இருக்கணுமோ அது இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெறும். வேறு எந்த விஷயம் இருந்தாலும் வெற்றி பெறும். வெற்றி பெற வேண்டும் என்றால் அது எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சொல்லணும், எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி ஒரு நடிகன் நடிக்கணும். ஒரு கதையை விட இன்றைக்கி திரைக்கதை தான், இன்றைக்கி இல்லை என்றைக்குமே திரைக்கதை தான் முக்கியம். திரைக்கதையை வடிவமைக்கிற முழு பொறுப்புமே இயக்குனர்கிட்ட தான் இருக்குது. இல்லைன்னா அது நான் பேசினாவே இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன எழுதுனேன், என்னை ஏதாச்சும் வச்சு செஞ்சுட்டே இருப்பாங்க. அது
என் தம்பிக என் பிரதர்ஸ் பண்ணாமல் வேறு யார் பண்ணிட்டு, ஆனால் நீங்கள் கொஞ்சம் கிஸ் அடிக்கிறத குறைச்சிக்கிட்டு கரெக்டாக நடிச்சு நல்ல பேரோடு வரணும். இது நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது.